நமக்கு மொத்த வாக்காளர்கள் 5.99 crore at 5. நம்பர் சொல்லாமா எக்ஸாக்ட் நம்பர் டோட்டல் போல் வாக்காளர் 598,69758 5 crore 98 lakhs 69,758 அதில் மேல் 2 crore 95 lakhs 94,923 female 3 crore 2 lakh 69,045 transgender 5,790 நான் ரிப்பீட் பண்ணுறேன் total number of voter 5 crore 98 lakh 69,758 male voters 2 crore 95 lakhs 94,923 female voters 3 crore 2 lakhs 69,045 transgender 5,790 இதுவரைக்கு எபிக் கார்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி கொடுத்துருந்தோம். இப்போ அடிஷ்னல் வந்த எபிக் கார்ட்ஸும் நம்ம ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி அந்த டிஓஸ் கிட்ட அனுப்பிச்சிருக்கோம். டோட்டல் எபிக் இப்போது லாஸ்ட் 2 monthsலேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கியிருக்கோம் 14,10,745. இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே பிஃபோர் த எலெக்ஷன் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். இல்லை நம்ம 100% எபிக் கவரேஜ் இப்போ புதுசாக நம்ம யாருக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அத்தனையுமோ நம்ம பிரிண்ட் அவுட் ஆகிடுச்சு. 14,10,745 வாங்கிட்டு அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அந்த டிஓஸ் கிட்டே கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பிஃபோர் எலெக்ஷன் திஸ் வில் பி ஆல் டிஸ்ட்ரிபியூட்டட். அதே மாதிரி இந்த வாட்டி ஓட்டர் ஸ்லிப் டிஸ்ட்ரிபியூஷனும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதுவும் பிஃபோர் எலெக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுவரைக்கு ஓட்டர் ஸ்லிப் அது பிளேன் சீட் தான் இருக்கும், பிளேன் சீட் இருக்கும். இது எல்லாமே பிஃபோர் எலெக்ஷன் 2 days பிஃபோர் த எலெக்ஷன் நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓட்டர் ஸ்லிப் வாக்காளர் பட்டியலேருந்து அது ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொரு 10 daysக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போயிட்டுருக்கோம். அந்த ஓட்டர் ஸ்லிப் காட்டுட்டு நம்ம ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. 12 நமக்கு ஆதார் எலெக்ஷன் கமிஷனில் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதில் எபிக் 1 எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, அது தவிர ஆதார் கார்டு, என்ஆர்இஜிஎஸ் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இது மாதிரி எபிக் தவிர இன்னொரு 11 டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு நம்ம ஓட் போடுறதுக்கு போடலாம். ஓட்டர் ஸ்லிப் நேற்று வரைக்கு 19,17,471 டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இந்த வாட்டி 39 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சிக்கு 845 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் 18 அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி பை எலெக்ஷனுக்கு 269 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம மாநிலத்தில் 7 நேஷ்னல் பார்ட்டிஸ், ரெக்கக்னைஸ்ட் நேஷ்னல் பார்ட்டிஸ், 3 ரெக்கக்னைஸ்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. May 19, 2019 bypoll for 4 assembly constituency Tirupurankundram, Ottapidaram, Sulur and Aravakuruchi இதெல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். Now for the cash seizure நம்ம எம்சிசி வயலேஷன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது இல்லை கேஷ் எங்கே இருக்கு இல்லை ஓகே
ಟೋಟಲ್ ಕ್ಯಾಶ್ ಸೀಜರ್ ಇದುವರೆಗೆ ತಮಿಳ್ನಾட்டிலே 127.66 crores இது நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீம் மூலமாக பண்ணியிருக்கோம். தனியாக ஐடி டிபார்ட்மெண்ட்லேயும் கேஷ் சீஜர் பண்ணியிருக்காங்க. அது நான் செப்பரேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஐடி டிபார்ட்மெண்ட் இதுவரைக்கு 50.03 crore சீஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பிசைட்ஸ் திஸ் 127 crore. அப்புறம் ப்ரிஷியஸ் 127 50 ஓகே. அந்த 50 crore some including our both joint effort, so only IT department 37.78 crore 37.78 crore 37.78 crore 37 crore 78 lakhs. okay. அப்புறம் FST டீம் பண்ணிருக்காங்க. yeah, that I'll tell. Total cumulative seizure by FST SST இதுலயும் கொஞ்சம் இன்கம் டாக்ஸ் சேர்த்து இருக்கிறது 127 crore. 10ஆம் தேதி அன்னைக்கு சீஜர் பண்ணியிருக்கோம். கேஷ் சீஜர் 3.48 crore 3,48 லட்சம். returned so far கரெக்டான டாக்குமெண்ட் அதெல்லாம் சப்மிட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். 62.24 crores 62.24 crores ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். நோ 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 டோட்டல் 127 சீஜ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து இவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் கோல்டு 989 kg, gold 989 kg, silver 594 kg. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இது ப்ரிஷியஸ் மெட்டல் இதெல்லாம் இருக்கிறது. மொத்த வேல்யூ 284 crores. நான் வரேன், இதில் அனௌன்ஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு வரேன். other seizures எல்லாம் MCC model code of conduct violation பண்ணுறதுக்கு இதுவரைக்கும் 4,185 FIR have been filed. Sorry, cases have been registered. FIR filed இதில் FIR no FIR filed details. No, this is cases. FIR கொஞ்சம் செக். FIR நேற்று நீங்கள் 65 சொல்லுங்கள், அது செக் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் yeah, for our state போதுமான அளவுக்கு நம்ம பேலட் யூனிட் கவுண்டிங் யூனிட் இருக்கிறது. ஒரு பேலட் யூனிட்ல நமக்கு 15 கேண்டிடேட் ஒரு நோட்டா போட்டு 16 அதில் நம்ம நேம் ஃபீட் பண்ண முடியும். அது மாதிரி பார்க்கும்போது எங்கே 16க்கு தாண்டி போகிறாங்களோ அங்கே 2 பேலட் யூனிட், 32க்கு தாண்டி போனால் 3 பேலட் யூனிட் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாம் எண்ணிக்கை பார்த்துட்டு நம்ம மாநிலத்தில் we have 1,50,302 ballot unit, 150,302 ballot unit. ballot unit அதில் நம்ம ப்ரெஸ் பண்ணி vote போடுவாங்க, அதுக்கு ballot unit சொல்லுவோம். 150,302 150,302. Similarly, control unit 89,160 89,160 control unit. VVPAT
விவிபேட்டில் நம்ம 7 செகண்டுக்கு நம்ம ஒரு கண்ணாடி விண்டோ மூலமாக நம்ம பார்க்கலாம் எந்த கேண்டிடேட்க்கு போட்டிருக்கோம். அந்த விவிபேட் நம்மக்கிட்ட 94,653 இருக்கிறது. ஸோ போதுமான அளவுக்கு நம்ம பியூ சியூ விவிபேட் அது நம்ம ரிசர்வில் வைக்கிறதுக்கு அது எல்லாம் சேர்த்துட்டு போதுமான அளவுக்கு நமக்கு இருக்கிறது. போலிங் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் total number of polling station நம்ம மாநிலத்தில் 67,720 67720 polling station. breakup district wise இது இருக்கு. மேல் ஓட்டர் ஃபீமேல் ஓட்டர் இது கொடுத்துட்டேன். ஆல் உமன் பூத் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு மினிமம் ஒரு கான்ஸ்டிச்சுவன்சிக்கு 1 பண்ண சொல்லியிருக்கோம். அது வசதி இருந்தால் இன்னும் அதிகமாக போடுவாங்க. சென்சிட்டிவ் அண்ட் இது இருக்கு. You know exactly? 7,780. We have 7,780 critical and vulnerable booths. For that, either CAPF or micro observer or webcasting or videography, any of these things will be covered, or maybe more than one of these will be also covered. நம்ம மாநிலத்தில் out of the 67,000 approximately polling stations, on 30,000 polling stationல web camera fix பண்ணிட்டு direct நம்ம DOs எல்லாம் பார்ப்பாங்க, COs எல்லாம் பார்ப்பாங்க. அங்கே அந்த polling boothக்குள்ளே என்னென்ன நடக்குது அதை பார்த்துவாங்க. இது கேட்டாங்க ஒரு நான் சொல்கிறேன். questions I'll come to later. Okay. Similarly, postal ballot paper, EDC, அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் செகண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கோம். அது செகண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நிறைய ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அது ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அந்த ட்ரைனிங் சென்டரில் இருக்கும், அங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொரு ட்ரைனிங் நம்ம 13ஆம் தேதி பண்ண போகிறோம், அதுலேயும் போடுவாங்க. அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்லேயே போட முடியலனாக்க அவங்க கவுண்டிங் டே வரைக்கும் பை போஸ்டல் நேரில் அவங்க போஸ்டல் மூலமாக அதை அனுப்பலாம். ஸோ இதுவரைக்கும் இது வாங்கிட்டு டோட்டல் டிப்ளாய்டு இது வரைக்கும் இஷ்யூ பண்ணது டோட்டல் இஷ்யூ. ஸோ இதுவரைக்கும் இல்லை இது வாங்கியிருக்கணும். இது வந்து இஷ்யூ பண்ணிட்டு இஷ்யூட் அண்ட் ரிட்டன் வரும், ரிசீவ் டீட்டெயில்ஸ் இல்லை. ஓகே, இதுவரைக்கும் ஃபார் த civilian officials 4,08,000 officials and others who are capable of getting EDC, either postal ballot or EDC, அது மொத்தமாக 4,08,973 நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். சிமிலர்லி போலீஸில் 87,869 postal ballot 869 and EDC 11,253 இஷ்யூ பண்ணியிருக்கோம். ரிசீவ் ஆயிருக்கு அதெல்லாம் டீட்டெயில் நம்ம கவுண்ட் பண்ணல, ஃபுல் டீட்டெயில் நம்மக்கிட்ட இப்போ இல்லை. ஆனால் அது செகண்ட் ட்ரைனிங்லேயும் போடலாம், அப்புறம் கவுண்டிங் வரைக்கும் போட்டு இருக்கலாம். இது பை எலெக்ஷன் இதெல்லாம் ஷெட்யூல் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆல்ரெடி we have issued this and come சிவிஜில் ஆப் மூலமாக நமக்கு இதுவரைக்கும் 2085 சிவிஜிலில் நம்ம எங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இல்லை வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணலாம். அது நம்ம உடனடியாக ஆக்ஷன் நம்ம FST SST வச்சுட்டு நம்ம ஆக்ஷன் எடுப்போம், ரிப்ளையும் கொடுப்போம். சப்போஸ் அது ஒரு அனானிமஸ் இல்லைனாக்க அவங்களோட ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் கொடுத்தா ஆக்ஷன் என்ன எடுத்திருக்கோம் அதுவும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த முறையில் நமக்கு 2085 நமக்கு வந்திருக்குது. அதில் ஃபவுண்ட் கரெக்ட் and cases or action taken by the ARO or the RO out of 2085 is 899. Pending investigation 40. Others are dropped. 1950.
சிமிலர்லி 1950 நம்ம ரவுண்ட் த கிளாக் டோல் ஃப்ரீ நம்பர் வச்சுருக்கோம். அதில் எந்தவித கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு எபிக் கார்டு நமக்கு எங்கே இருக்கிறது, இன்னும் ஏன் வரல, இல்லை எபிக் கார்டு வந்துச்சு, எனக்கு போலிங் ஸ்டேஷன் எங்கே, எனக்கு பிஎல்ஓ யார், இது மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு இந்த 1950 ரவுண்ட் த கிளாக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். சென்னைக்கு மட்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்க்கு மொத்தமாக நம்ம இங்கே செட்டப் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே இந்த டிஓஸ்க்கு அங்கே கொஞ்சம் கன்கரண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு இங்கே மட்டும் சென்னையில் எல்லாம் செட்டப் பண்ணியிருக்கோம். அதில் நமக்கு டோட்டல் கால்ஸ் இது வரைக்கும்